இதில் கழிச்சு கொண்டு கேட்க கீழே பார்த்தோன்னா கீழே தண்ணி எவ்வளவு இந்த அளவு பெரிய கல் வந்து மேலே நிற்கிது ஒரு சின்ன விளிம்புல. அந்த சந்திரமுகி மாளிகைக்குள்ள போகிற மாதிரி கிடக்கு இந்த வாசலை பார்த்தாலே எனக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சபதம் எடுக்க போகிறோம் ரைட்டா. அதான் சரிச்சிரு போல கிடக்கு. ஐயோ காப்பாத்துக்கோ ப்ரோ. உயிர் போனாலும் வீரச்சா அடையணும். இது வேண்டாமா? இப்படி இடம் வந்து வவுனியாவில் இருக்கட்டு ஒருத்தருமே நம்ப மாட்டீங்க. என்ன காப்பாத்துக்கோ. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். எங்களுடைய பயணத்தில் 9வது நாள் நாங்கள் வவுனியாவில் நிற்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கும் 120 நாட்கள் வந்து எங்களுடைய வேன் வீட்டிலே வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று நாங்கள் வவுனியாவில் ஐஓசி பெட்ரோல் செட்டில் வந்து தங்கியிருந்த நாங்கள் அங்கே நின்ற ஆட்களும் எல்லாரும் சரி எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்து செய்து தந்தவை. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை 9வது நாள் இனிமையாக ஆரோக்கியமாக ஒரு அந்த இலைக்கஞ்சி குடிச்சிட்டு வந்து தொடங்கினோம். உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. போன காணொளி பார்க்கணுமெண்டா வந்து நீங்கள் இதுக்கு முந்தைய காணொலியை பாருங்கள். அப்போ தான் அந்த தொடர்ச்சி விளங்கும். எங்களுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற உடனடி காணொலிகள் எல்லாம் வந்து உடனடியாக வந்து கொண்டிருக்கும். சரி, இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். எங்களுடைய நண்பர் வந்து ஜெசி வந்திருக்கிறார். இதில் அப்படியே கஞ்சி குடித்த கஞ்சி செமிக்கணுன்றதுக்காண்டி அடுத்ததாக ஒரு மலைக்கு உங்களை ஏற்றி கூட்டிக்கணும் போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ வவுனியாண்டே வரைக்கும் பெரிய மலைகள் இருக்காது, குளங்கள் வந்து எக்கச்சக்க குளங்கள் இருக்கும். நேற்று ஒரு குளத்தில் தங்கலாம், அந்த ஈரட்டை என்ற குளத்தில் தங்கலாம்னு தான் போனாங்க. அப்போ போலீஸ் அதிகாரி வந்து எங்களை அதில் தங்க விட வேண்டாம்னு சொன்னவர். அது என்ன சம்பவம் பண்ணி நீங்கள் போனே காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான விளக்கம் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் ஜெசி? ஜிமுலாஹல ரோக். அதாவது வந்து ஒரு விடிய காலமா வந்து ஆரோக்கியமா கஞ்சியை வேண்டி தந்து ஆரோக்கியம் உடம்பு குறைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த கஞ்சி சமைக்கிறக்காண்டி மலையை ஏற்றி விட போறீங்க. வவுனியாவில் உடல் நலம் கம்ப்ளைண்ட் போடுங்க. அதான் நீங்க என்ன வச்சு நல்லா ஃபன் பண்றது முடிவு எடுத்துறீங்க. அந்த மலை வந்து வித்தியாசமான மலை ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு பெரிய கல் வந்து ஒரு சின்ன நுனியில தான் நிற்கும். அப்படி அந்த இடத்துல அப்படி ஆடா மாசியாம அப்படியே நிற்கும். அப்படி நிறைய கல்கள் இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க தட்டினாலும் போவாது. 4 பேரும் கஞ்சி குடிச்சிட்டா தள்ளி பாப்பம் விளையாட்டி பாப்பம். இதுல இருக்கிறது விழுந்தா அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறோம். சரியா, இதுக்காண்டி அந்த மலைக்கு போய் தள்ளுறோம் அந்த கல்ல தள்ளி இருக்கு. அப்படியே இதுல இருந்து வந்து பயணம் தொடங்குது. 20 கிலோமீட்டர் வேறு 20 இல்ல 15-16 கிலோமீட்டர். நிறைய பேர் வவுனியாவில் இருக்கிறாங்களே தெரியாது. அது இந்த வவுனியால தான் இருக்கா? மோஸ்ட்லா வேற என்னென்ன மலைகள் இருக்கு இங்க வவுனியாவில்? ஈரட்டா மலை இருக்கு. அதே மாதிரி பழனி முருகன் கோயில் இருக்கு. அதுக்கு அங்கால ஒரு சஸ்பென்ஸ், அதுக்கு போகக்கூடாது வச்சிருக்கிறோம். அந்த ஒரு மலை இருக்கு. அதே மாதிரி இந்த கிம்லாவில் ரொக்கி இருக்கு. அப்படியே மற்ற வெடுக்கினாரி கூடி வவுனியாக்குள்ள தான் வரும். ஓகே. இப்போ என்ன சம்பவம் பண்ணா வந்து இதுல கழிச்சு கொண்டு கேட்க கீழே பார்த்தோன்னா கீழே தண்ணி எவ்வளவு, இந்த தண்ணி எங்கே இருந்து வருதுன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. ரேடியேட்டர்ல தண்ணி ஒழுகி கொண்டு இருக்கு. சம்பவம் பச்சை கலர்ல வர்றபடியா வந்து ரேடியேட்டர்ல இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன் நான். இதுலயும் வந்து கணக்கு பேர் வந்து எங்களுடைய வாகனத்தை பார்க்கணும். போற வழியில நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். நல்ல ஒரு இயற்கை காட்சி பங்கின இடம். இந்த கரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வயலுக்கு வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அதோட இது வந்து ஒரு குளத்துண்ட பண்ட். சரி, அந்த பண்டை தாண்டி போனால் அங்கால வந்து குளம் இருக்கும். என்ன இந்த குளத்துண்ட பேர் என்ன ப்ரோ? நாமல் கமன் என்று சொல்லப்படுற இடம். இவர் வந்து இன்றைக்கு விடிய காயனோட தொடர்பு கொண்டவர். இவரும் வவுனியாவில் தான் இருக்கிறார். தொடர்பு கொண்டு இன்றைக்கு எங்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஊடுற தண்ணி. அதோட இதில் குளிக்கிறவங்க பயம் வேண்டாம். இதில் பாம்பு கண்ணு நாங்கள் ஜெஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வேறுங்க இந்த கூடுதலாக இங்கே வவுனியாவில் இந்த கற்பாறைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கற்பாறைகளுக்குள்ளால தான் போக போகிறோம். இதில் பெரிய பாறை இதெல்லாம் சின்ன ஒரு குகை மாறின அமைப்பு உண்டு. மேலே இந்த அட்வென்ச்சர் தான் எங்களுக்கு சிக்கல். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால எல்லாமே வந்து இந்த பகுதிகள் பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள். பெருசாக ஆக்கிறது காணல. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது.
அது இதுதான் அந்த குளத்தின் கரபான். அதால் ஏறி வந்தால் இப்படி தான் இருந்திருக்கு. இவ்வளோ தான் இதில் இருக்குது. இப்படியோ நாங்கள் அடுத்ததான் மலைக்கு ஏற போகிறோம். எனக்கு மலைக்கு ஏறக்கு எனக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு இப்போ விளங்கிட்டு ஏற மாட்டேன் என்ன. சரி பார்ப்போம்மா, கொடுப்போம். சரி, நாங்கள் இப்போ வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இந்த பின்னால் இருக்கிற மேலே தெரியுது, இந்த மேலே தான் என்ன ஏற வைக்க போகிறாங்க. எனக்கு தெரியும் இவங்க சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு. சரி, நாங்கள் ஏற முயற்சி செய்வோம். அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய மன்னர் ஒருவட்ட சிலையை ஒன்று வச்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே இந்த இது இருக்குது, குன்று இருக்குது. இதெல்லாம் ஏற போகிறோம். அதோட அதில் பார்த்தீங்கன்னா தொல்பொருளியல் சாலை ஒன்று இருக்குது. வன்னி தொல்பொருளியல் மற்றும் மக்கள் நூதன சாலை என்று போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிலை இந்த இடத்துல வச்சிக்கணும் பாருங்க. நான் இவர் தான் இவருக்கும் இந்த குன்றுக்கும் சம்பந்தம் இருக்கணும். இதில் சிங்களத்தில் எழுதிருக்கு, ஆனால் அது வாசிக்கலாம் இருக்குது. இப்போ நூதன சாலையை பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு வன்னி தொல்பொருளியல் மற்றும் மக்கள் நூதன சாலை. மியூசியத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதோட இதுக்கு பக்கத்தில் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த கேம்பில் ஐசி எல்லாம் கொடுத்து பதிஞ்சிட்டு தான் மேலே போக வேண்டியிருக்கு. வன்னி இந்த பேர் பாருங்கள், இதுதான் அந்த நூதன சாலை. இதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அந்த குன்று கட்டப்பட்டது அப்படின்றது சம்மந்தமாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆக்களை கொண்டு தான் இந்த குன்றை மேலே கொண்டு போயிருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் மேலே கொண்டு போய் வச்சிக்கணும். ஸ்டோன் this constructed by used as stone. இதில் பாருங்க இருக்கு. இந்த அளவு பெரிய கல் மேலே நிற்கிது ஒரு சின்ன விளிம்பில். இப்போ இதை நேரடியாக மேலே ஏற்றி கொண்டே காட்ட போகிறாங்க. பாவம் போவோம், முயற்சி செய்வோம். இவ்வளோ விஷயங்கள் மேலே இருக்குது, மேலே இருக்குது. நாங்கள் மேலே இதில் எங்களால் காண முடியாட்டியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு இதில் போட்டிருக்கணும். மேலே போய் பார்ப்போம். இந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். வவுனியாவில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் ஆனால் கூடுதலாக இந்த புத்திசம் சம்மந்தமான இதெல்லாம் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இந்த இடத்துல நாங்கள் பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே மேலே இருக்குது. நாங்களும் கட்டாயம் இப்போ பார்ப்போம். அதோட இந்த பேர் வன்னி என்ற பேரை கண்ட உடனே தான் இதுக்கு உள்ள வரணுமென்று நானே முடிவு செய்து நான். வன்னின்ற ஹிஸ்டாரிக்கல் தொல்பொருளியல் என்று போட்டு கிடக்கு. சரி, நாங்கள் மேலே ஏறுவோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சிலை இதில் வச்சுக்கணும். அவங்க ஏறிட்டாங்களோ இல்லை எனக்காண்டி காத்திருக்கிறாங்களோ தெரியலை, பார்ப்போம். அதோட இந்த கல்வெட்டில் போட்டிருக்கணும். ஆனால் முழுதாக சிங்களத்தால் தான் போட்டிருக்கணும். சிங்களம் தெரிஞ்சாக்கள் இதை படித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதெல்லாம் ராசாத்தியை வெட்டினாங்க. இதுக்கு போகிறதுக்குரிய வழி இங்கே பக்கத்துலான் இருக்குது. அதோட இங்கே பார்த்திங்கன்னா யானை வேலிகள் கணக்கு போட்டிருக்கணும். இதெல்லாம் கரண்ட் அடிக்கக்கூடிய மின்சார வேலி. அபாயம். எனக்கு தெரியும் எனக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்திரமுகி மாளிகைக்குள்ள போகிற மாதிரி கிடக்கு இந்த வாசலை பார்த்தாலே. எனக்கு ப்ரோ என்னை விட்டுட்டு போங்க ப்ரோ, விடுவீங்க ப்ரோ. ஐயோ, எனக்கு தெரியும் இன்றைக்கு நல்ல சம்பவம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கு என்று எனக்கு தெரியும். பாடி ஆகுறது நான் தானே, நீங்க இல்லையே. ஆட எந்த உதுல கிடாக்க ப்ரோ. அப்படிதான் கொடி இதெல்லாம் தெரியுது. என்ன நடந்தாலும் என்ன காப்பாத்துங்க, பெட்டியை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிடுங்க. என்ன ஜெசி ப்ரோ, செருப்பு போடாமல் நடக்குது, செருப்பு வளர்க்குது. இப்பயும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தெரியுது ஆனால் என்ன இவங்க சாடிக்காம விட மாட்டாங்க. இதெல்லாம் தெரியுது ஆனால் சுற்றி ஏற வேண்டியிருக்கு. இப்படி செங்குத்தாக ஏறையில அது லைட்டாக சுற்றி தான்
ஏற வேண்டியிருக்கு. பயமாக தான் இருக்கு மக்களே. சரி என்ன செய்கிற, இருந்தா இருப்பம். இப்போ நான் தான் முதல்ல அதை ஏறி கொண்டு போகிறேன். வேலை எல்லாத்தையும் விட்டுது ஒரு கொஞ்சம் தூரம் ஏறி வரவே பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க இடத்த. மேலே போக சொர்க்கம் தெரியும். மேலே போக சொர்க்கம் தெரியாது, சொர்க்கத்துக்கு அனுப்ப போறீங்க போல. அப்பா ராசா காணாத நெஞ்சு. மெல்லமா நடந்து வா. தெரியும் நீங்க இப்படியே வாக்கிங் போறீங்களாண்டு. மலையில இப்படி ஓடக்கூடாது. எவ்வளவு பெரிய மலை. ஓ இதில் போ. எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னை ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் மகள் வந்தா நேற்றே மலை வேற வச்சிருப்பாங்க. நேற்று மிஸ் ஆகிட்டு சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் புத்தர் சிலையும் ஒன்று வச்சிருக்கு. இவ்வளோ இயற்கையான இடங்கள் வேறுங்க. அப்படி கண்ணுக்கு தெரிகிறது மட்டுமே வந்து நல்ல பச்சை பசையிலன்னு இருக்கு. ஓ வெயிலாக தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட நல்ல ஒரு குளிர் காத்தொண்டு அடிக்கிறபடியாக வந்து அவ்வளோ வெக்கையாண்டு இல்லை, ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. ஐயோ நாங்கள் ஸ்லோவாக சரியா, நாங்கள் அவசரப்படக்கூடாது. அலஸ்டீன் சரியா, அலஸ்டீன் எனக்கு நீங்கள் சொல்லிக்கொள்ளு. அலஸ்டீன் நீ இவ்வளோ தூரம் வந்து பெரிய விஷயம். அலஸ்டீன் கமோன், அலஸ்டீன் கமோன். இல்லை நீங்கள் போங்க, நான் வாரேன். ஆறுதலா வாரேன். மக்களே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன காப்பாத்துக்கோ ப்ரோ. கடைசி ஆசையா தான் இருக்கா? கடைசி ஆசையா சில்லாலை இருக்கா போ. விளையாடா உங்களோட சந்தோஷத்துக்காண்டி தான் சொன்னாடா. உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். எவ்வளவு பச்சை பசங்க இருக்கலாம். நான் நடந்து வர நடைய பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இங்கெல்லாம் காரணம் தப்பினா சரி, நான் சிம்பிளா போயிடலாம். நான் சும்மா பம்பலுக்கு நீங்கள் சிரிக்கணுன்றக்காண்டி. அப்போ வந்துட்டோம், ஒரு மாதிரி குன்றுக்கு வந்துட்டோம். இதான அந்த குன்று. இதில் வந்து சின்ன ஒரு இதில் வந்து அந்த குன்று வந்து அப்படியே நிற்கிது. இந்த இடத்துல பாருங்க தெரியும். இதிலே ஒரு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நிறைய குகை மாதிரி அமைப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்படி இடம் வந்து வவுனியாவில் இருக்குன்ட்டு ஒருத்தருமே நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு இடம் உண்டு. வா இஞ்சால வரேன் எப்படி இருக்கேன். அப்படியோ இஞ்சால நடந்து போகலாம் போலதான் கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்ட கால் தடம் ஒன்று கிடக்கு. இதில் இப்போ நாங்கள் மற்ற பக்கத்தில் வந்துட்டோம். இப்படி ஏறிக்கொண்டு கேட்க வந்து லைட்டாக தலை சுற்றிச்சேன்டா சரி அப்படியோ உருண்டு விழ வேண்டியதா. மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க இந்த குன்றுகள் எல்லாம் பாருங்க. அப்படியோ ஒரு சின்ன இதெல்லாம் நிற்குது. என்னண்டு நிற்குதுன்னு தெரியல. இந்த இந்தலா பெரிய குன்று, இதில் ஒரு சின்ன இதில் தான் நிற்குது. ஆனால் விழாமல் நிற்குது. இதுக்குள்ள எல்லாம் வந்து இந்த குகைகள் போன்ற அமைப்புகள் இருக்கு. பாருங்க இதுக்குள்ள எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே எல்லாம் ஏறையிலாது. ஏறுனா கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு இதெல்லாம் வந்து ஆக்களால் தான் கொண்டு வந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லினோம். அதில் அந்த ஃபோட்டோவிலையும் போட்டிருக்கோம் பாருங்க.
இந்த குன்றுகள் எல்லாம் சரிஞ்சு விழாதான். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்கள் போகிறோம்டா எல்லாத்துக்கும் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணுமென்றக்காண்டி தான். இதுக்கு அங்கால நடக்கக்கூடிய மாதிரி இல்லை, நடந்தா சரிச்சிரு போல கிடக்கு. ஐயோ காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோ ப்ரோ. மழை பெய்யக்கே இந்த இடத்துல ஏறுனா சரி. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, சும்மா பச்சை பசலன்னு இருக்கு. இரவு நித்திரம் உண்டா அப்படியே உருண்டு விழுந்துருவோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சபதம் எடுக்க போறோம். ரைட்டா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி எக்கோ பண்ணுது இல்லையா? அது குகைக்குள்ள போய் தான் எக்கோ பண்ணுவோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்படி குதிக்கோ குதிங்க. அவன் அந்த பாட்டுல அப்படி வருதா? இல்ல இல்ல ப்ரோ, போயிடாதீங்க ப்ரோ. இந்த குன்றை பாத்தீங்கன்னா வீடியோல பார்க்க சின்னதா தான் இருக்கும். இப்ப நான் பக்கத்துல போய் நின்று பார்த்தேன்னா தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல பெரிய குன்று, ஒரு சின்ன விளிம்புல தான் நிக்குது. இது எல்லாமே வந்து மனிதர்களால தான் கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த தொல்பொருளியல் இதுல போட்டிருக்கு. தொல்பொருளியல் பேர் வந்து வன்னி தொல்பொருளியல் என்ற அந்த பேரை பார்த்து தான் உள்ள நான் போய் பார்த்தேன். அதுல விவரங்கள் போட்டிருக்கு பாருங்க. ஒரு சின்ன சின்ன விளிம்புகள்ல தான் நிக்குது இந்த இதுகள் எல்லாமே வந்து. இதுக்கு கவனம், இதுக்கு அங்கால போனீங்கன்னா பாதாளம் தெரியும். இதுல இருந்து விழுந்தா அப்படியே பீஸ் பீஸா எல்லாம் சிதைஞ்சு போயிடுவேன். இதுக்கு அங்கால போவா இதால போங்க, இதால போங்க. இல்ல வேண்டாம். நல்லா இருக்கு இந்த இடம். வந்தது ஒரு பின்னேற நேரம் ஒரு சாப்பாடை கொண்டு வந்து இதில் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தா நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த இதில் வந்து இந்த பெட்டு போட்டு வைக்கணும். இதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி பகுதிகள் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் தியானம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி, தியானம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு வைக்கணும். அவ்வளோதான். இந்த இடம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு இடம். கிடைச்சா வாங்க. லொக்கேஷன் வந்து கீழே பின் பண்ணியிருப்போம் என்ன. சரி, அப்படியோ நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்தாங்கள் இருந்துட்டு வலிக்கிறோம். கீழே இருந்து பார்க்க வந்து இந்த குன்று எல்லாமே வந்து சின்ன சின்ன குன்று தான் தெரியாது. மேலே வந்து பார்க்கத்தான் தெரியுது எவ்வளவு பெரிய குன்றுண்டு. சரியான ஒரு பெரிய குன்று. இதெல்லாம் வந்து கீழே இருந்து மேல் கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஆனால் வச்சிருந்தாலுமே வந்து இவ்வளவு காலத்துக்கு உருண்டு விழாமல் இருக்குது. அதுதான் ஒரு அதிசயம் உண்டு. இங்காலேயுமே வந்து நடந்து போய்கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பெருசாக நான் நினைச்சேன் இந்த பாறைகள்ன்றபடியாக வந்து கீழே சுடும் என்று பார்த்தேன்னா, ஆனால் சுடையில். இந்த படங்கள் எல்லாம் வந்து அந்த தொல்பொருளியல் இதுக்குள்ள வந்து போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குகை மாதிரி மழை பெய்கிற எண்ணங்கள் வந்து இதில் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களும் போவோம். வேல் போனால் எங்களால் போயிடலாம். நாங்களும் போவோம், எங்களாலே முடியும். என்ன bro, we can do anything, don't worry. கேன் சொல்கிறோம். நம்மளுக்குள்ள இருக்கிற வீடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் வருவோம். நண்பர்கள் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஏதாவது ஆபத்துகள் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். எவ்வளோ ஏறணுமோ அவ்வளோ அதுக்கு ஏறுவோம். ஆனால் பெருசாக கலைக்கல. ஆகலம் கலைக்குமான்னு நினச்சேன் நான். கலைக்கல. இறங்குங்க. இந்த நானே இறங்கிட்டேன். அச்சா அச்சா, சாவடிக்கிறாங்களே, என்னைய சாவடிக்கிறாங்களே. வந்து அங்கால பகுதியில் போயினா நாங்கள் இங்கால பகுதியில் போவோம். ஆனால் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காண்டா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கால பார்த்தா வீதி மாதிரி அமைப்புகள் இருக்குது. தரை மட்டம். இதால் போய் போகலாது, தடைப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்த பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட். இதுக்கு அங்கால போயிடாது. ஒரு
சின்ன ஓட மாதிரி ஒரு பாதை 2 கல் பாறைகளுக்கு இடையில இருக்குது. அதுக்கு நல்லா நடந்து போவோம். பாம்பு பூச்சி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓ ஐ வந்துட்டான். இன்றைக்கு உச்சி தொடாமல் விடுறேல, உச்சி தொடாமல் விடுறேல. ஆனால் இதெல்லாம் நடக்க வீடியோவில் பார்க்க பயமாக இருக்கும். ஆனால் நேர்லேயும் பயமாக தான் இருக்கு. பயமில்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து அந்த பிடிக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை, விழுந்ததான். உங்களையும் பெரிய தேசம் அப்பா, இப்படி நடந்து போய்கொண்டே இருக்கு. நல்ல காலம் அந்த நாங்கள் இதுகளுக்குள்ள நடந்து வந்துட்டோம். இந்த குண்டெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன விளிம்புலாம் நிற்குது. மற்ற இதழுக்கெல்லாம் அந்த குகை மாதிரி அமைப்பில் குகை தான். இதுக்குள்ளெல்லாம் வாழ்ந்துருக்கணும். எப்படி குகையாக போகுது பாருங்க. இதுக்குள்ளே வந்த உடனே அந்த வவ்வாலுண்ட வாசம் அடிக்குது. மழையில் வந்தால் வந்து இதுக்குள்ளே தண்ணியால் தேங்கி நிற்கும் போல். ஆனால் நல்லா இதாக நிற்கலாம், தங்கி நிற்கலாம். இப்போ இந்த மலை உச்சியில் ஏறிட்டோம்னா வந்து எவ்வளோ காலத்துக்கும் தங்கி நிற்கலாம். சாப்பாடு தண்ணி முக்கியம். ஆனால் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறதுக்கு இப்படியான இடங்களை தான் தேர்வு செய்திருப்பினோம். பாருங்க, அவங்கள எதில் ஏறி இருக்கிறாங்க பிறகு. மற்ற இதில் எல்லாம் வந்து குளங்கள் இருக்குது. இதை சுற்றியே வந்து யானைகள் கட்டாயமே இருக்கும். பெரிய காடு, இயற்கை காடு. மக்களே, தொங்கலுக்கு வந்துட்டோம். இதுதான் ஃபைனல். இதில் ஏறலாம் மட்டும் பார்த்தா ஏறு இல்லை. அந்த சின்ன வயசில் மதில் ஏறின பழக்கம் கொஞ்சம் போடா போடா பெரிய கல்லுண்டை சுற்றி இதில் போய் நான் ஏறுறேன். இல்லாட்டி நான் அப்படி குடிஞ்சு நிற்கிறேன், நீங்கள் ஏறுறீங்களா? நண்பருக்கு அதுவும் குடிஞ்சு நில்லுங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு. இந்த தொங்கலுக்கு போகலாம். இல்லாட்டி ஓகே, நாங்கள் இது மட்டுமே வந்தது. ஓகே, ம். பட் இதுலேருந்து பார்த்தா அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்காண்டு. வேறு லெவல் வியூ வந்து பிடிக்கவா வேண்டாம். ஏறும்போது ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டோம். இறங்கும்போது தான் அடுத்த சம்பவம் இருக்குது மக்களே, காத்திருங்கள். மற்ற வந்து பெருசாக ஃபோன்லாம் சார்ஜ் எல்லாம் குறைஞ்சிட்டு, நேற்று சோலரில் சார்ஜ் இல்லை. இப்போ வெயிலுக்குள்ள விட்டுட்டு வந்துக்கிறோம். வெயில் இருக்குது, ஏறிடுமன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். உச்சியிலேருந்து அப்படியே கீழே மட்டும் இறங்கும். அப்படி இறங்க தான் இறங்க முடியும். எவ்வளோ உச்சிக்கு போயிட்டு வந்துக்கிறான் அப்பா. ப்ரோ, நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு மலையேறக்கு என்ன செய்ய மாட்டேன் கலைக்குமென்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு ஒன்றுமே செய்யலை ப்ரோ. இல்லை ப்ரோ, நல்லா இப்படி ஒரு 5-6 மேலே ஏறி இறங்கணும். சாடிக்கிறலே இருக்கிறீங்களே. அங்கே அப் கண்ட்ரி எல்லாம் போய்க்கல சொல்லுங்கள். தம்பி வருவான், அப்படியே ஏறுறோம். இல்லை நாங்கள் வேனில் போகிறோம். வேனை கொண்டு சைட்டால் நிப்பாட்டுறோம். பக்கத்தில் இறங்கி நடந்துருக்கிறோம் பாரு. அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்யலாம். அட்வென்ச்சர் இந்த முறை ஃபன் பண்ணுறோம், தெருக்க விடுறோம். வந்து இந்த ரோட்டால் போயிட்டு வரைக்க வந்து இந்த வீல் கப் எல்லாமே வந்து கலண்டுட்டு, முதல் ஒன்று தான் கலண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கரையில் இருக்கிறதும் கலண்டுட்டு வேண்டணும். இதில் பார்த்தீங்களா முழுமையாக பெரிய ஒரு வயல் கரை. இதில் இந்த வயல் இருக்குது தான், இதுக்கு தண்ணி போகிறதுக்கு வந்து பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்தை அப்படியோ காட்டுறேன் பாருங்க. என்ன ப்ரோ, நாங்கள் பார்க்காத கிணறா ப்ரோ? இதான் ஒதுக்கினா ப்ரோ. இல்லை பெரிய கிணறு. ஆனால் சரியான ஆல்பமாக இருக்குமா நினைக்கிறேன். என்ன ஆல்பமா?
சால் வைக்கவா என்ன சார் அப்போ விழுவோம். நான் நீந்தல கவலை தான். ஆனால் அள்ளி குளிக்கலாம், சூப்பராக இருக்குது, தண்ணி நீட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நீச்சல் தெரிஞ்ச நண்பர்களை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். சரி வாங்க எங்களை நீச்சல் அடிச்சு போவோம். எங்களுக்கு வந்து ப்ரோ வீடு போனாலும் பீரச்சா அடையணும், இது வேண்டாமா? பெரிய கிணறு உண்டு, ஆனால் சரியான ஒரு ஆல்பமாக இருக்குது. இங்கால பகுதியில் வந்து நல்ல பெரிய கிணறுகளாக இருக்குது. இதெல்லாமே வந்து கதிர்கள் பாருங்க அறுக்கிற தருவாய் வந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்களோட வேனை விட்டுட்டு இதில் மதியம் சாப்பிட்றக்காண்டி இந்த மம்மிஸ் பிரியாணி என்ற கடைக்கு வந்துருக்கிறோம். இங்கே ஒன்று பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குமாம். அதோட விடிய குடித்த கஞ்சியோட மட்டுமே இருக்குது, வேறு ஒன்றுமே சாப்பிடல. இப்போ தான் மதியத்துக்கு சாப்பிடணும். இதுதான் கடை, இதில் தொடர் பழக்கமே எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நண்டு கொத்து, சிக்கன் பிரியாணி, நண்டு பிரியாணி இதெல்லாமே வந்து இங்கே ஸ்பெஷலாம். இன்றைக்கு நண்டு படையல் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே நண்டு பிரியாணி கொண்டவை நண்டை வந்து உடைச்சி போட்டு வச்சுக்கிறோம். நண்டு கொத்தும் அப்படி தான். அதோட சிக்கன் பிரியாணி இது வந்து நண்டு வர எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. நல்லா வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். மம்மிஸ் பிரியாணி சாப்பாடு நல்லா இருந்தது, அது வித்தியாசமாக இருந்தது. இந்த நண்டு பிரியாணி இன்றைக்கு வளமையாக எங்கேயும் கேட்டால் வந்து பிரியாணியை வச்சுட்டு மேலே ஒரு நண்டை வச்சு தரணும். இவையில் வந்து கோதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்தது, நல்லா இருந்தது. கட்டாயம் பவுனியா வந்தால் டேஸ்ட் பண்ணுங்கள் மம்மிஸ் பிரியாணி. கோயில் பக்கத்தில் இருக்குது ஆதி விநாயகர் கோயில், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பிரியாணி. இங்கே வந்து நாங்கள் என்னென்ன யூசி கிரவுண்டு பக்கத்தில் இணலாக இருந்தது விட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்ட களைப்பில் இழைப்பாருனாங்க. இங்கே தம்பி மேலே காணக்கூடிய மேலே இருந்தது. எப்படி இருக்கு ப்ரோ? எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? என்ன எப்படி இருக்கு வேணாங்க? வீடியோவில் பார்க்க சின்ன இருந்தது, நேரில் பார்க்க தான் நல்ல பெருசாக இருக்கு. சந்தோஷம். ஜே கயன் கார் எடுத்துட்டான். டேய் என்னடா எங்களோட வந்துட்டு வெகனார் எடுத்துட்டேன். வெகனார் எடுத்துட்டேன் பாத்தியா? கார் எடுத்த கதையை சொல்ல அவங்கள்ட்ட. கார் எடுத்த விஷயம் சொல்லல பாத்தியா? கார் எடுத்த விஷயம் இப்போ நேர போய் டீ ஒன்று குடிப்போம். டீ ஒன்று குடிச்சிட்டு தான் வரீங்க. இல்லடா இல்ல அப்படிலாம் செய்ய மாட்டோம். அப்படித்தாண்டா செய்ய மாட்டோம். இங்கே இந்த இடம் வந்து நல்ல நிழலாக இருந்தது. அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இருந்தாங்க. முருகன் அண்ணையை வந்து இங்கே சந்திக்கணும். டியூட்டிக்கு போகிறீங்களா? போயிட்டு வாரீங்களா? டியூட்டிக்கு போகிறேன். ரைட் ஓகே. எங்கே பார்த்தீங்களா? எங்கேயாவது சிக்குவோம் பாட்டு எங்கேயாவது சிக்குவோம்னு தேடினீங்களா? ரைட் இது நல்ல ஒரு இடம்லாம் இருந்தால் இப்போ இதில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்க, டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறீங்களா? யூடியூப்பில் இருக்கிறீங்க. அப்போ சந்தோஷம். அப்போ உங்களுக்கு ஃபுல் இதுவும் தெரியும், தொடக்கத்தில் இருந்து இது மட்டும் தெரியும் என்னென்ன விஷயங்கள் செய்தாங்க. ரைட் ஓகே சந்தோஷம். எப்படி இருக்கு நேரில் பார்க்குற வீடியோவும் வித்தியாசமாக இருக்கா? நல்லா இருக்குது. நல்லா அதில் நீங்கள் நீட்டாக ஒரு நாளும் போடுறது தானே, நீட்டாக எடுத்து போட்டது தானே, அப்படி நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கவனியாக தானே இல்லாட்டிங்களா? கவனியாக தானே. சரி, எங்களோட இணைய போகிறாராம், கூட்டி கொண்டு போட்டு அவன் நிற்கிறார். சரி, இப்போ அவசரமாக ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்வேன்? அவசரமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்வேன்? போகிற வழியில் சரி, ஓல் பாஸ் தூக்கி போட அளவில் இப்படி இவ்வளோ வதைக்க போகிறாங்க படியங்கள் எல்லாம். சரியா? அப்படி இல்லை. எங்கே ஸ்கூலுக்காக வரீங்க? கிளாஸுக்கு போகிறேன். அதை படிங்க என்ன இப்படி ஒரு அனுபவம் எடுக்கணும், ஏதாவது ஒரு செய்யணுமென்று வர்ற நேரத்தில் இதை பார்க்கலாம். மற்ற நேரத்தில்
வளமையான வாழ்க்கையை கொண்டு போகலாம். இப்போ கயனா வந்து சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு தான் இந்த வேலையை செய்கிறேன். அது மாதிரி வந்து நீங்களும் ஒரு காலகட்டத்தில் படித்து முடிச்சுட்டு அப்படி ஒரு விஷயம் செய்யலாம். படிப்பு வேறு இது வேறு. சரி, இப்போ நாங்கள் ஒரு காட்டு பகுதிக்கு தான் வந்துருக்கிறோம். இதில் இந்த மண் பாதை ஒன்று இருக்குது. இங்கால முழுக்களுமே காடு. இந்த பகுதியில் தான் வந்து இன்றைக்கு இரவு நாங்கள் தங்க போகிறோம். சாண பயம் இருக்குமெண்டு ஒரு பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே பாப்பம் சமாளித்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே காட்டு பகுதி தான். இப்படி போனால் காடு தான், வேறு பாதைகள் இல்லை, வேறு விலங்குன்ற பயங்கள்லாம் இருக்கும். பாப்போம், பார்த்து சமாளிப்போம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழைய பாலம் ஒன்று இருக்குது. இது என்னென்னு சொல்கிறது, யுத்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம்னு சொல்லினோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் இரவு தங்க போகிறோம். என்ன மாதிரி உணர்வு இருக்குன்றது அடுத்த காணொலியில் பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.